கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா இங்க போடுமா? எப்படி போடு? இங்க வடிக்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள். அதான் இந்த பெரிய வருது. போடுமா? அப்படிதான். இதுல போடுங்க, 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 போடுங்க. அந்த ஐயா வராரு. ஐயா கிட்ட கொடுங்க. இதுல போட்டுமா? இதுல போட்டு. கோவிந்தா 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 அண்ணே நிறைய அரிசி சேருது. ஆமாடா, இத பார்க்கும் போது இதையே தொழிலாக்கலாம் போல இருக்க. ஐயோ தப்புங்க, சாமி தண்டிக்கும். அட சும்மா இருடி, இதெல்லாம் நாமளா செய்யறோம். எல்லாம் அவன் விளையாட்டு. அவன் ஆட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். இனிமே பச்சரிசி புழுங்கரிசி 5008 5018 எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும்டா. எதுக்குன்னு? கலந்து வாங்கினா விக்க முடியாதுடா. ஐயோ சாமி வெங்கடாஜலபதி பயமா இருக்கு. சும்மா அவருக்கு உண்டியல்ல லட்ச லட்சமா விழுகுது, தங்க கட்டியா விழுகுது. பிச்சை எடுக்கிற இந்த அரிசி தானே அவர் கோவப்பட போறாரு. இந்த பாரு, அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணா தான் பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? பேச வர அது என்னமா இருக்கு? அதுல போடுங்க. அதுமா 18 இதுல போடுங்க. இது என்னமா இருக்கு? இதுல போட்டுருங்க. அதுமா இட்லி அரிசி, அதுல போடுங்க. இல்லங்கப்பா, திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசியை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ. நீங்க என்ன உள்ளூரா வெளியூரா? நான் வெளியூர், சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போங்களையா. இதெல்லாம் ஒரு வேண்டுதல். இது என்ன புது மாதிரியான வேண்டுதல்? எந்த தெருவிலையும் கேட்காத கேள்வியை கேட்கிறியா? அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. உன் வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்பவே போய் பாக்குறேன். அது என்ன அரிசி? அதுல போடுமா. இது என்ன அரிசி? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா. வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துக்கலாம். கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்கடா திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைக்க பாக்குறீங்களா? ஏய் பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசி எல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க, நல்ல காலம் பிறக்கும். அப்படியோ கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது. அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? சொல்றாங்க செய். இந்த ரயிலு கிளம்பிட்டோம். வாயண்டா, வாங்க போயிடலாம்.